ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜர்தோசி வச்சு மேட் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில்க் த்ரெட் வச்சு எப்படி மேட் ஃபில்லிங் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். அதில் வந்து பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணியிருப்போம் லைன்ஸ் போகிறதுக்கு. இதில் வந்து பைப்பிங் த்ரெட்டுக்கு பதிலாக ஜர்தோசியை வச்சே லைன்ஸ் போட்டுட்டு எப்படி அதுக்கு மேலே மேட் ஃபில்லிங் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ஆரி ஒர்க் கற்றுக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னா நம்ம சேனலில் ரெஃபர் பண்ணுங்கள். இப்போது நான் இந்த கட்டம் போட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு சும்மா சதுரமாக போட்டுட்டு அதில் மேலே இருக்கக்கூட 0னும் கீழே இருக்கக்கூட 6னும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே வந்து 5 தான் டிவைட் பண்ணி 5 கோடு போட்டுக்கோங்க. அந்த கோட்டுக்கு மேலே ஜர்தோசி லைன்ஸ் போட்டுக்கோங்க. ஜர்தோசி லைன்ஸ் எப்படி போகிறது அப்படின்ட்டு நம்ம தனியாகவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி போகிறதுன்ற கற்றுக்கோங்க. இப்போ அதே மாதிரி லைன்ஸ் போட்டுட்டு இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த எல்லா கோட்டுக்கும் கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப் எந்த அளவு உங்களுக்கு வருதோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி ஜர்தோசியை கட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ எப்படி போட போகிறோம் அப்படின்றத இப்போ நான் போட்டிருக்கிறதுலே தெரியும், உங்களுக்கு ஈஸியாக புரியுன்றக்காக இப்போ நான் சொல்கிறேன். மேலே 0லேருந்து ஒரு லூப் எடுத்துக்கோங்க. லூப் எடுத்துகிட்டு 1ஆம் நம்பர் கூட இப்போ நம்ம க்ளோஸ் பண்ண மாதிரி ஜர்தோசியை வச்சுக்கிறோம். இந்த இடத்துல ஒரு லூப் வெளியே எடுக்கிறோம். அதாவது 1க்கு கீழே வரணும், 2வது கோட்டுக்கு மேலே. 2வது கோடுக்கு மேலே வந்து வெறும் லூப் மட்டும்தான் இருக்கணும், ஜர்தோசி இருக்கக்கூடாது. அடுத்ததில் வந்து 3வது கோடை க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஜர்தோசி வரணும். 3வது கோடை க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஜர்தோசி. அடுத்து 4வது கோடு எம்டி. ஜர்தோசி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக யூஸ் பண்ணுங்கள். நம்ம சின்ன கோடாக போட்டிருக்கிறதுனாலையும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் போடுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். நரம்புன்றதுனால சரியாக தெரிய மாட்டேது. இப்போது இதே மாதிரி 3வது கோடை க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். 4வதில் வந்து எம்டி. 5வதில் வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஜர்தோசி வச்சு க்ளோஸ் பண்ண போகிறோம். அதாவது 6வது கோட்டில் லாக் போட்டுக்கோங்க. லாக் இல்லாட்டி குட்டி லாக் ஸ்டிச் போட்டு அப்படியே நான் திருப்பிக்கிறேன். நீங்கள் இல்லை அது பாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடும், எங்களுக்கு அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் ஆகலை, பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு லாக் போட்டுட்டு நீங்கள் அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் நான் 2வது லைனும் எந்தெந்த இடத்துல போட்டிருக்கோமோ அந்த இடத்துல தான் போட போகிறேன். அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் நீட்டான ஃபினிஷிங்கில் கிடைக்கும். அதுக்காக நான் பார்க்கும்போதும் எதில் போட்டிருக்கோம் போடலன்னு நீட்டாக தெரியும். அதுக்காக தான் நான் இப்படி போடுறேன். நீங்கள் வந்து ஒரு கோட்டில் கூட வச்சு போட்டுக்கலாம். அது உங்களுக்கு நீட்டாக இருக்குது, சரியாக புரிஞ்சிருச்சு, ஓகே நான் இப்படினாலும் போட்டுருவேன். சில்க் த்ரெட் வந்து கம்ப்ளீட் பண்ணவங்களால இது ரொம்பவே ஈஸியாக பண்ணிட முடியும். இப்போ நான் இந்த இடத்துல லாக் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ லாக் போட்டுட்டு நான் உங்களுக்கு எப்படி போட்டிருக்கேன்னு சொல்கிறேன். இப்போது நம்ம இதில் 2 போட்டிருக்கோமா, 1ல் போட்டிருக்கோம், 3ல் போட்டிருக்கோம், 5ல் போட்டிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த லைன் போடும்போது 0லேருந்து லூப் எடுத்து எம்டியாக இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறோம் 2க்கு மேலே. இப்போ 2லேருந்து ஒரு ஜர்தோசி எடுத்து 3க்கு மேலே ஒரு க்ளோஸ்டு போட்டுக்கிறோம். இங்கே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி. அதுக்கப்புறம் 4 விட்டுட்டு 5ல் 3 விட்டுட்டு 5ல் 4ல் போடுறோம். இதில் ஃபஸ்ட் லைன் போட்டிங்கன்னா 1 3 5 போட்டிருக்கோம். 2வது லைன் 2 4ல் போட்டிருக்கோம். 1 3 5 2 4 இப்படியே போட்டுகிட்டே வரப்போகிறோம். இப்படி போட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக ஃபினிஷிங் கிடச்சிரும், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.